ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அநேக சொப்பனங்களையும் அதன் அர்த்தங்களையும் இனி வரக்கூடிய நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. அநேகர் வாட்ஸ்அப் மூலமாக, மெசேஜ் மூலமாக, ஃபோன் கால் மூலமாக நீங்கள் பார்த்த அநேக சொப்பனங்களை எங்களுக்கு தெரிவித்தீர்கள். சிலருக்கு அதனுடைய அர்த்தத்தை எங்களால் தெரிவிக்க முடியாமல் போனது. அதனால இந்த வீடியோ மூலமா உங்களுடைய அப்படிப்பட்டதான சொப்பனங்களுக்கு விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால இந்த தொகுப்பை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு சொப்பனமும் அதன் அர்த்தமும் அதற்கான விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சுருக்கமாக அதை தெரியப்படுத்துங்கள். அதே நேரத்தில் தெளிவாக அதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் வாய்க்கும் போது பொதுவான ஒரு சொப்பனமாக இருக்குமானால் அதை குறித்ததான ஒரு பதிவை நாங்கள் சீக்கிரத்தில் உங்களுக்காக நாங்கள் போடுகிறோம். சரி, இப்போ நிறைய பேர் பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது பொதுவாக காணக்கூடிய ஒரு கனவு, உங்களுக்கு தெரிந்தவர்கள், அன்பானவர்கள், நெருங்கியவர்கள் மரித்தது போன்றதான சொப்பனம். சொப்பனத்தில் அவர்கள் மரித்தது போல, ஆக்சிடென்ட்ல மரித்தது போல, அல்லது ஏதோ அவர்கள் மரித்து சவப்பட்டியில இருப்பது போல, நீங்க அந்த ஃபியூனரல்ல இருக்கிறது போல, அவர்கள் பக்கத்துல நின்று நீங்கள் அழுது கொண்டிருப்பது போல, அவர்கள் புதைக்கப்படுவது போல, நீங்க அந்த சொப்பனத்தை விட்டு எழுந்திருக்கும் போதே இருதயமெல்லாம் வேதனையோடு, கவலையோடு எழுந்திருப்பீங்க. அநேகருக்கு அப்படிப்பட்ட சொப்பனங்களுக்குரிய அர்த்தம் என்னதென்று விளங்குவது கிடையாது. ஆகவே நமக்கு நெருங்கியவர்கள் மரிப்பது போன்றதான சொப்பனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனுடைய விளக்கத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18:32, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனிதன் சாகிறதை விரும்புவது கிடையாது. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும்? ஆகவே தேவன் சாகிறதை விரும்புகிறது கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நீடிய ஆயுசோடு நாம் வாழ வேண்டும். முதிர்ந்த வயது வரைக்கும் நாம் வாழ வேண்டும். சுகத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும். நீதிமானின் முடிவை போல நமது முடிவு இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனா சொப்பனத்துல சாகிறது போன்றதான, சிலர் நெருங்கியவர்கள் மரிப்பது போன்றதான சொப்பனம் நம்மை ரொம்ப கவலைக்குள்ள கொண்டு போகிறது. ஏன் அப்படிப்பட்ட சொப்பனங்கள் வருகிறது? நல்லா கேளுங்க. சொப்பனங்கள் 3 விதத்துல, இந்த மாதிரியான சொப்பனங்கள் 3 விதத்துல வரும். முதல் காரியம் பிரசங்கி 5:3 சொல்லுகிறது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும். நீங்க தூங்க போவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு மனபாரம், மனக்கவலை, ஒரு சோர்வோடு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து வேதனையோடு நீங்கள் படுத்து உறங்கும் போது உங்களுடைய ஆத்மாவிலிருந்து, ஆத்ம பாரத்திலிருந்து, கவலையிலிருந்து இப்படிப்பட்ட சொப்பனங்கள் பிறக்கும். அது ரொம்ப காமனான சொப்பனம், காமனான விஷயம். அதை குறித்து நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கவலையினால உங்களுடைய ஆவியிலிருந்து பிறந்த சொப்பனம் இது. இரண்டாவது, பிசாசால இப்படிப்பட்ட சொப்பனங்கள் நமக்கு உண்டாகும். பிசாசு இப்படிப்பட்ட சொப்பனங்களை நமக்கு காட்டி நம்ம ஒரு பயத்திற்குள்ள தள்ளுவான், ஒரு குழப்பத்திற்குள்ள பிசாசு நம்மை தள்ளுவான். இந்த சொப்பனம் முடிந்து எழுந்த உடனே உங்களுக்குள்ள பயங்கர சோர்வு வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஐயோ, அப்படி அப்பா இறக்கிறது போல பார்த்தோமே, அம்மா இறக்கிறது போல பார்த்தோமே, மனைவி இறக்கிறது போல, பிள்ளைகள் இறப்பது போல, ஆக்சிடென்ட் இல்லையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல அவர்கள் இறப்பது போன்றதான் நம்ம பார்த்தோம் என்று சொல்லி ஒரு பயம் உங்களுடைய இருதயத்தை அது பற்றிக்கொள்ளும். அந்த சொப்பனத்துக்கு பிறகு பாருங்க, ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பயம் போவாது. ஒருவேளை அவர்கள் மரித்து விடுவார்களோ, அவர்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம், தானாவே ஒரு பதட்டம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும், ஒரு அவிசுவாசம் நம்ம பிடித்துக்கொள்ளும். இது பிசாசினால கொண்டு வரக்கூடிய ஒரு குழப்பம். இப்படிப்பட்ட சொப்பனங்களை பிசாசு கொண்டு வந்து நம்ம அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள பிசாசு நம்மை கொண்டு போய் ஜெபிக்க விடாது. ஒரு பயத்துக்குள்ள பிசாசு நம்மை கட்ட போராடுவான்.
அதே நேரங்களில் சில செய்வன மந்திரங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது அப்படிப்பட்ட பிசாசுகள் நம்ம சொப்பனத்தின் மூலியமா வந்து சேலஞ்ச் பண்ணும், சவால் கொடுக்கும். நான் அந்த நபரை எடுத்துடுறேன் பாரு, அந்த நபரை நான் கொன்னுடுறேன் பாருன்னு சொல்லி பிசாசுகள் சேலஞ்ச் பண்ணும் அப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமாக. இப்படிப்பட்ட சொப்பனத்தை நம்ம எப்படி டீல் பண்றது, பிசாசினால வரக்கூடிய சொப்பனங்களை எப்படி டீல் பண்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது, முதல் நான் சொன்னேன் நம்முடைய உணர்வுகள்ல இருந்து உணர்ச்சியிலிருந்து வரக்கூடிய சொப்பனம். இரண்டாவது, சாத்தானே இப்படிப்பட்ட சொப்பனங்களை கொடுத்து நம்மை கவலைக்குள்ள, பயத்துக்குள்ள, அவிசுவாசத்துக்குள்ள, மன சோர்வுக்குள்ள நம்மை தள்ள முயற்சிப்பான். மூன்றாவது, ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய சொப்பனம். இப்படிப்பட்ட சொப்பனத்தை சில நேரங்கள் கர்த்தரே நமக்கு கொடுத்து நம்மை எச்சரிப்பார். சமீபத்தில் ஒரு சகோதரி திருப்பதியிலிருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேதனையோடு சொன்னாங்க, அவர்களுக்கு வந்த ஒரு சொப்பனமானது அவர்களுடைய மகன் அவன் மரித்து அந்த மகனுடைய படத்திற்கு மாலை போடுவதை போன்றதான ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பாஸ்டர் கிட்ட போய் சொல்லும் போது அவங்க பாஸ்டர் சொன்னாரா, இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிப்பட்ட சொப்பனத்துல, அதை இக்னோர் பண்ணுங்க, அசட்டை பண்ணி விட்டுடுங்க, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். பாருங்க, 2 மாசத்திலேயே அவங்க மகன் தன் நண்பர்களோடு சேர்ந்து வெளியே ஒரு இடத்துக்கு, ஒரு கேம்புக்கு எங்கேயோ குளிக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு கிணற்றுல அவன் குளிக்கும் போது அவன் முழுகி உண்மையாகவே மரிச்சு போயிட்டான். அவங்க சொன்னாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இது எனக்கு சொப்பனத்தை காட்டினார், ஆனா நான் இதை அசட்டை செய்தபடியால என் மகன் உண்மையாகவே மரித்து போய் அவனுடைய படத்திற்கு என் கையால நான் மாலை போட வேண்டியதா ஆனது. நல்லா கேளுங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட வரக்கூடிய ஆபத்துக்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் மூலமாக குடும்பத்துல வரக்கூடிய மரணத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு இரவு சங்கார தூதன் ஒருவன் எகிப்து தேசம் எங்கிலும் வரப்போகிறான். ஆகவே தேவ பிள்ளைகள் எச்சரிப்புடன் இந்த சங்கார தூதன் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுடைய வீட்டுல ஒரு சங்காரத்தை ஏற்படுத்தாதபடி நீங்க முன் ஜாக்கிரதையாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்க வீட்டின் வாசக்கால் நிலைக்கால்களில் பூசி அடையாளப்படுத்துங்க, பூசி உங்க வீட்டை ஒரு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தரே எச்சரிக்கிறார். ஆகவே ஒரு சங்காரம் வரப்போவதாக இருக்குமானால் கர்த்தரே அதை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். உன் வீட்டில் இப்படி நடக்க போகுதுன்னு கர்த்தர் எச்சரிப்பை கொடுப்பார். சில பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இது நம்ம உணர்வுல இருந்து வந்ததா, பிசாசு கொண்டு வருகிறதா, அல்லது கர்த்தரே இதை நம்ம எச்சரிக்கிறதா? எப்படி பாஸ்டர் நான் அறிந்து கொள்வது? நீங்க அப்படிப்பட்ட சொப்பனங்களை உங்களுக்கு சரியா அறிந்து கொள்ள முடியாத பட்சத்துல அந்த எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்கிறேன். நல்லா கேளுங்க, இப்படிப்பட்ட உங்களுக்கு நெருங்கியவர்கள் மரிப்பது போன்றதான சொப்பனங்களை நீங்க பார்ப்பீர்களானால் அது எதற்கு அடையாளம்? மரிப்பது என்பது ஒரு ஜீவன் முடிவுக்கு வருவதற்கு அது அடையாளம். அப்போ சம்திங் இஸ் கோயிங் டு கம் டு அன் எண்ட். அந்த நபருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது. அது அவனுடைய ஜீவனாக இருக்கலாம், அவனுடைய சரீர சுகமாக இருக்கலாம், அந்த நபருடைய பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், அந்த நபருடைய பரிசுத்தமாக இருக்கலாம். ஒருவேளை அவன் ஏதோ ஒரு பாவத்துல விழ போறாங்க, அந்த நபர் ஏதோ ஒரு பாவத்துல சிக்குண்டு போக போறாங்கன்னா ஆண்டவர் சில நேரங்கள் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமா நமக்கு அதை காட்டுவார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், அந்த பழத்தை நீ சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவாய். அப்போ டிஸ்ஒபேயிங் காட்ஸ் லா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு மரணம் சம்பவிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட மரிப்பது போன்றதான சொப்பனங்களை நீங்க பார்க்கிறீங்கன்னா அந்த நபர் தேவனுடைய கட்டளைக்கு மீறி ஏதோ ஒரு பரிசுத்தத்தை இழக்க போகிறார், அல்லது தேவனுடைய உறவை இழக்க போகிறார், அல்லது இப்படிப்பட்ட சொப்பனம் வேதனைக்கு, துக்கத்திற்கு அது அடையாளமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மரிப்பது போன்றதான நீங்க சொப்பனத்தை பார்க்கிறீங்க அப்படின்னா அது நிந்தைக்கும் அவமானத்திற்கும் அது அடையாளமாக இருக்கலாம்.
நல்லா கேளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சொப்பனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதை நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இது ஒருவேளை என்னுடைய உணர்ச்சியிலிருந்து பிறந்த சொப்பனமா இருந்தாலும், சாத்தான் என்னை மிரட்டுவது என பயம் பொறுத்த இதை கொண்டு வந்திருந்தாலும், அல்லது என் குடும்பத்திலோ அந்த நபருடைய வாழ்க்கையில் அது உண்மையாகவே சம்பவிக்கக்கூடிய சொப்பனமாக இருந்தாலும், இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நல்லா கேளுங்க. ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி அதை முற்றிலுமாய் நீக்கிவிடுவார். சங்கீதம் 118:17 சொல்லுகிறது, நீ சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கையை விவரிப்பாய். ஆகவே இப்படிப்பட்டதான சொப்பனத்தை நீங்க பார்க்கும்பொழுது தேவ பிள்ளைகள் அதை நிராகரித்து அசட்டை செய்யாம, ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு நோய், வேதனை அல்லது ஏதோ ஒரு பாவம், தேவனுடைய உறவு பரிசுத்தத்தில் அது மரிப்பதற்கு அடையாளமா இருக்கிறபடினால தேவ பிள்ளைகள் அந்த சொப்பனத்திற்காக கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபிக்க நீங்க முயற்சி செய்யணும். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட சொப்பனங்களை நீங்க கண்டு ஒருவேளை நீங்க ஒரு பயத்துல இருப்பீர்களானால், நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போவே அப்படிப்பட்ட மரணங்கள் உங்கள் வீட்டை தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உங்கள் வீட்டை இப்ப நான் அடையாளப்படுத்தி மூடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரையும் இப்ப நான் மூடுகிறேன். உங்க வீட்டின் வாசக்கால் நிலைக்கால்கள் மேலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தமாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை நான் தெளித்து, மரணம் உன் வீட்டை தொடாதபடி, சங்கார தூதன் உன் வீட்டை கடந்து போகும்படிக்கு அந்த இரத்தத்தின் வல்லமை உன் வீட்டை பாதுகாப்பதா. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் ஜீவனை அழிவுக்கு தப்புவிப்பார். வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர், பாதாளத்தின் வல்லமைக்கு உன் ஆத்துமாவை தப்புவிக்கிற கர்த்தர், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல உன் ஆத்துமாவை தப்புவித்து கண்ணிகளை தெறிக்கச் செய்து குருவியை பறக்கச் செய்கிற கர்த்தர், இப்பொழுது இப்படிப்பட்ட சொப்பனங்கள் நிமித்தமாக நீங்க பயந்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல, சிந்தையின் மேல இறங்கி எல்லா மரணத்துக்கு ஏதுவான சொப்பனங்களை நான் சபிக்கிறேன். மரணம் உன் வீட்டை தொடாது இருப்பதாக, மரணம் உன் பிள்ளைகளை தொடாது இருப்பதாக, மரணம் உன் வீட்டாரை தொடாது இருப்பதாக. ஜீவனின் அதிபதி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி ஜீவனின் அதிபதியான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உன் வீட்டுக்கு ஜீவன் உண்டாவதாக. I cancel every spirit of death, every dreams about death in the mighty name of Jesus. பிசாசு கொண்டு வர இருக்கிற எல்லா வெட்கங்கள், நிந்தைகள், கவலைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள், தேவனுடைய உறவை விட்டு விலகுகிறதான காரியங்கள், ரட்சிப்பை இழப்பதற்கான எல்லா பிசாசின் கிரியைகளையும் உங்க வாழ்க்கையிலிருந்து அவைகள் நிர்மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்ப நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடுவதாக. அவருடைய ஜீவன் உங்கள் ஒவ்வொருவர் மேலேயே இறங்குவதாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரட்டும். கர்த்தருடைய வீட்டிலே நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்களாக என்று சொல்லி நான் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இதை பார்க்கிற நீங்கள் இந்த யூடியூப் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை தெரியப்படுத்துங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அதற்கான விளக்கங்களை நான் தருகிறேன். God bless you. Thank you.